ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அஞ்சலி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் குழந்தை விஷயத்தில் ரொம்பவே தப்பு பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம முத்தழகு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் பூமி இருந்துட்டு, இங்கே பாரு அஞ்சலி, இதுக்கப்புறமும் மீனாட்சி முத்தழகு கிட்ட தான் ஃபீல் பண்ணிக்கணும். முத்தழகு தான் குழந்தைக்கு பசி ஆத்துவா. இதுக்கப்புறம் நீ இந்த குழந்தை தூக்க கூட தூக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம அஞ்சலி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம முத்தழகு இருந்துட்டு, இனிமேவாவது இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் இருக்கணும், அது நானா மட்டும்தான் இருக்கணும், இந்த அஞ்சலி கிட்ட இருந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தை நல்லாவே வளராது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக குழந்தைய கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்தழகு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க, கடவுளே அந்த அஞ்சலியினால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே பரவாயில்ல, என்னை அவள் எப்படி கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த குழந்தைய அவள் கஷ்டப்படுத்தக்கூடாது, என் மேலே இருக்கிற கோவத்தினால இந்த குழந்தையையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தழகு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ தான் அங்கேருந்து சாமியார் ஒருத்தர், மகளே உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும், உன் குழந்தை உன்கிட்டே தான் இருக்குது, அதுவும் நீ பெத்த குழந்தை உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்தழகுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சாமி என்ன சொல்கிறீங்க, இது அஞ்சலியோட குழந்தை, என் குழந்தை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தாயே, இதுதான் உனக்கு பிறந்த குழந்தை, இது உனக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்தழகு யோசிக்கிறாங்க, ஒரு வேளை மீனாட்சி தான் என்னுடைய குழந்தையா இருக்குமோ, அதுவுமே என்கிட்ட இருக்கிறப்பெல்லாம் அவள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா, ஒருவேளை ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இந்த அஞ்சலி ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம முத்தழகு புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் மீனாட்சி தான் முத்தழகோட குழந்தை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முத்தழகு தெரிஞ்சுக்கிறாங்க. சாமிக்குமே நன்றி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சுவாமி, என் குழந்தை எதுன்னு எனக்கு சொன்னதுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.